வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசியில் 2025 டிசம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சதுர்ஹிரகி அப்படிங்கிற ஒரு யோகம் தனுசு ராசிக்கு உருவாக போகுது. அந்த யோகத்தை பற்றியும் அதனுடைய நன்மை பற்றியும் அதில் ஏதாவது சவால்கள் இருக்கா தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் ஒரு சின்ன பதிவை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. சதுர்ஹிரகி யோகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேட்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இது வலிமையான யோகமாக சாஸ்திரங்களில் பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட யோகம் தனுசு ராசியில் நடக்க இருக்குது. இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கிரகங்களாக பார்க்கக்கூடிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் அண்டு செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் தனுசு ராசியில் ஒன்றிணையக்கூடிய இந்த ஒரு நேரம் தான் அதிர்ஷ்ட யோகமாக உங்களுக்கு உருவாகுது. இதில் ஏதாவது சவால் இருக்கா அப்படின்னு சொல்லி பதிவோட கடைசியில் நம்ம பார்க்க போகலாம். இது சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். இது சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தனி மனித வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாற்றி ஒரு பெரிய ஆளாக மாற்றி விடுறதுக்கு இந்த யோகம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். சுருக்கமாக சொன்னால் ஒரு வாழ்க்கையை தலையில புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த யோகத்துக்கு இருக்குங்க. ஓகே, இப்போ தனுசு ராசியில் உருவாகக்கூடிய இந்த யோகம் தனுசுக்கு என்ன மாதிரியான நன்மையை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4 கிரகங்களுடைய ஆற்றல் ஒரே ராசியில் ஒரே இடத்தில் நடக்கும்போது நல்லதும் உண்டு, சில சிக்கல்கள் அப்படிங்கிறதும் உண்டு. ஆனால் பெரிய அளவில் சிக்கல் அப்படிங்கிறது இல்லை. இந்த காலகட்டத்தில் தத்துவம், ஆன்மீகம், பெரிய அளவு ஆராய்ச்சிகள்னு சொல்லி தனுசு ராசி ரொம்ப டீப்பாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மை, அதற்கான ஒரு யோசனை, அந்த புத்தி இதெல்லாமே உருவாகும். சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டிசம்பரில் நல்ல மாற்றங்களாக உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த யோகம் 1ஆம் வீட்டில், அதாவது லக்கணத்தில் அமைந்தால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் பெரிய அளவு வெற்றியடைய இந்த யோகம் சப்போர்ட்டாக இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்லவும், ஒரு கட்சி தலைவராக அல்லது சமுதாயத்தில் முன்னோடியாக மாறுவதற்கு இந்த சதுர்ஹிரகி யோகம் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக பெரிய அளவில் உருவாக்குறதுக்குமே இது துணையாக இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இந்த யோகம் உங்களுக்கு 1ஆம் வீட்டில், அதாவது ராசியில் நடக்கிறது அப்படிங்கிறனால தொழில் முயற்சிகள் வெற்றி பெறறதுக்குமே, எடுத்த செயல்கள் தைரியம், தன்னம்பிக்கையுடன், துணிச்சலுடன், மன அழுத்தம் இல்லாமல் செயல்படுறதுக்குமே, நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கும் இந்த டிசம்பரில் உருவாகக்கூடிய இந்த யோகம் மேக்சிமம் தனுசு ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் சில பாதகங்களை உருவாக்கினாலும் இந்த 4 கிரக கூட்டணிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் தவிர இதில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் மேலும் சவாலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அப்படின்னு சொல்லி இந்த 4 கிரகங்களும் தனுசு ராசிக்கு சாதகமான ஒரு நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இது சவாலை கொடுக்க போகிறதில்ல. அதற்கு மாறாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து, மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வரக்கூடிய காலத்தை, அதாவது இந்த 2026 மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாறுவதற்கு இந்த சதுர்ஹிரகி யோகம் தனுசு ராசிக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இறைவனர்களால் இப்போ பெரிய அளவில் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறனால தனுசு ராசிக்கு சாதகமான ஒரு பலனையவே இந்த யோகம் கொடுக்குது அப்படிங்கிறத நாம் மனதார நம்பலாம், மனதார ஜெயிக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கான ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நானும் இறைவன்கிட்ட வேண்டுகிறேன். நண்பர்களே, டிசம்பரில் நடக்க உள்ள இந்த சதுர்ஹிரகி யோகத்தை பற்றி இந்த பதிவு ஒரு நமக்கு மனதிற்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பதிவாகவும், ஒரு விழிப்புணர்வான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவுகளோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.